friends, welcome to Sarnya's Red Channel. வணக்கம், நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ நாட்டுக்கோழி, 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 4 லவங்கம், 1 தக்காளி, 5 வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, அரை மூடி தேங்காய். எல்லா மசாலா பொருளையும் சேர்த்து அம்மியில் அரைச்சிடலாங்க. அம்மியில் அரைச்சா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மசாலா நல்லா அரைப்பட்டாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் இதை எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு, தக்காளியும் சேர்த்தாச்சுங்க. அதையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுடுங்க. இப்போ நாட்டுக்கோழியும் சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே 5லேருந்து 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நாட்டுக்கோழி குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு, தண்ணியும் வற்றிடுச்சு, சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வேறு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். சூடானதும் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கின மசாலா விழுத குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெருப்பை அணைச்சிடலாங்க. அடுப்பு கறியிலே குழம்பு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, கமகமக்கும் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Subscribe to channel.